ஆறு தடவை அவருக்கு உடம்பில் புற்றுநோய் வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, மயக்க மருந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ரியாக்ஷன் கிடையாது, பேஸ்ல ஒரு ரியாக்ஷன் கிடையாது. 16 வயசுல போய் தபத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது புற்று முளைக்குது உடம்புல. ஆஹா, நம்ம தவத்துல இருக்கோம், நம்ம வந்து உடம்புல கரையா நரிக்குது, நம்ம தவத்தை விட்டு கலையக்கூடாது அப்படின்னு அந்த உடம்புல யாருக்கும் இருந்திருக்க முடியும்? அவரு உடம்புலயே வாழல, அவரு உடம்பே இல்ல. நமக்கு பொய் தோற்றம் காட்டி மெய்ப்பொருளை உணர்த்துவதற்காக நமக்கு பொய் தோற்றம் காட்டி பொய் உடலை காட்டி உண்மையாக இருந்து போனா கடவுள் அவர். பகவான் ரமணர் ஒருத்தர் தான். அவரை கண்ணிட்டு நான் டெய்லி நேரடியா கண்டுகிட்டு தான் இருக்கேன். என்னுள்ளே இருக்கிறார், உன்னுள்ளே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், ஒவ்வொருத்தரே இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் முழுமையான மனிதன் என்று சொன்னவர் அவர் ஒருவர் தான். ஒவ்வொரு மனிதனும் முழுமையான மனிதன். உன்னுடைய குறைகளை பற்றி நீ எண்ணாதே, ஒருபோதும் எண்ணாதே. நீ உயர்ந்த பரம்பொருளே, நீ உன்னுடைய நிஜ சொரூபம் ஆத்ம சுரூபமே என்று சொன்ன அவர் ஒருவர் தான் கடவுள். கடவுளை நான் எதிர்த்து காண வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடனே இருக்கிறார். அதனால அவர் கேட்க வேண்டிய அவசியமும் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னென்ன வேணும்